கிரிக்கெட் ஒன்லி நேயர்களுக்கு வணக்கம். எல்எஸ்ஜி வெஸ் சிஎஸ்கே மேட்ச் ரொம்ப எதிர்பார்த்த மாதிரி பரபரப்பா முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த மேட்சை பத்தி நம்மள்கிட்ட பேசுறதுக்காக கிரிக்கெட் அனலிஸ்ட் ரமேஷ் சார் இருக்காரு. அவர் கூட பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் ஈஸ்வர். சார் கிரிக்கெட் ஒன்லி வியூவர்ஸ் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தொடர்ந்து ஒரு 5 தோல்வி, அந்த பக்கம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 3 வெற்றி, ரெண்டுத்துக்குமே முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க ரெண்டு டீமுமே. எப்படி பாக்குறீங்க? நல்லா இருக்குல்ல? இப்படி இருந்தால் தானே நல்லா இருக்கும். ஒரே மாதிரி கொடி பிடிச்சிட்டு ஓடிட்டான்னு சொன்னால் நல்லா இருக்காதுல்ல. நடுவில் ஒரு ஹிண்ட்ரன்ஸ் வரணும். அப்போ தான் அது அதில் ஒரு கிக் இருக்கும். நல்லா இருந்தது மேட்ச்சு. பியூட்டிஃபுல்லாக பண்ணாங்க. சிஎஸ்கே அந்த மொமெண்டம்லேருந்து பிரேக் ஆகி, அதாவது வின்னிங் மொமெண்டத்துக்குள்ளே தோத்துட்டு இருக்கிற மொமெண்டம்லேருந்து பிரேக் ஆகி வின்னிங் மொமெண்டம்குள்ளே வந்து சேர்ந்துருக்கிறது நல்லா இருக்குது. எல்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் இது வந்து பெரிய டிஃபைட்டுன்னு சொல்ல வேண்டாம். நல்லா தான் ஃபைட் பண்ணாங்க. ஏன்னா ஒரு 166 ரன் அடிச்சுட்டு ஆப்போனண்ட்டை வந்து 19.3 ஓவர்ஸ் ஆட வைக்கிறது அப்படிங்கிறதே பெரிய விஷயம். அதனால் எல்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க நல்லா பண்ணாங்கன்னு சொல்லணும். சிஎஸ்கேயை பொறுத்த வரைக்கும் 16 ஓவருக்குள்ளே முடித்து ரன் ரேட்டை ஏற்ற வேண்டிய ஒரு ஸ்கோரை கடைசி வரைக்கும் அவங்களோட ஸ்டைலில் கடைசி வரைக்கும் லாஸ்ட் பால் வரைக்கும், அட்லீஸ்ட் லாஸ்ட் ஒரு 3 பால் பாக்கி இருக்கிற வரைக்கும் அந்த சுச்சுவேஷன் வரைக்கும் இழுத்துட்டு போய் அந்த டென்ஷனை கிளப்பி அந்த மாதிரி ஜெயிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது வெறும் வின் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நெட் ரன் ரேட்டை ஏற்றுறதுக்கும் அவங்க முயற்சி பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பட் ஓவரால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க இது வரைக்கும் ஆடின கேமை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது இது ஒரு நல்ல விக்டரி தான். நிறையா மாற்றங்கள், எதிர்பார்த்த சில மாற்றங்கள், எதிர்பாராத சில மாற்றங்கள், நல்ல மாற்றங்கள் தான். இதெல்லாம் வந்து மாற்றங்கள் வேணும்னு சொல்லிட்டு நம்ம ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்கோம். அது இன்வேரியபிளி ஃபெல் ஆன் த டெஃப் இயர்ஸ். ஒரு செவிட்டு காதில் தான் விழுந்துட்டு இருந்தது இவ்வளோ நாளைக்கு. அதனால் இன்றைக்கி வந்து ஓகே, ஒரு நல்ல காதில் விழுந்திருக்கு. அதனால் ஒரு மாற்றம் தெரிஞ்சுது. மாற்றம்னு நம்ம எதிர்பார்த்த மாதிரி அந்த மாற்றம் வந்த உடனே டீமோட பர்ஃபார்மன்ஸ்லேயும் மாற்றம் தெரிஞ்சுது. இதை தான் நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. அந்த எதிர்பார்த்த மாற்றம்னு சொன்னீங்களா, அது எதுன்னு சொல்கிறீங்க? பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷேக் ரஷீத் உள்ளே வந்தது வந்து பெரிய விஷயம். அது அந்த மாதிரி ஒரு யங் பிளட்டை அவங்க உள்ள டீமுக்குள்ளே 11க்குள்ளே கொண்டு வருதுங்கிறது ரொம்ப நல்லா இருந்தது. அது மட்டும் இல்லாமல் எந்த ரிஸ்க்கும் எடுக்காமல் தைரியமாக வந்து ஒரு ஓப்பனிங் வேறு அனுப்பினாங்க ரஷீதை. பியூட்டிஃபுல்லாக ஆடினாருங்க அந்த பையன். அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் பாருங்கள். அந்த அட்லீஸ்ட் இந்த ஒரு ரீசெண்ட் 3-4 டேஸ் வந்து நெட்ஸ்லலாம் அவர் பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கணும் செலக்டர்ஸை. அதனால தான் அவர் டீமுக்குள்ளே வந்தது மட்டும் இல்லாமல் ஓப்பன் பண்ணுற அளவுக்கு கூட அந்த நம்பிக்கை மேனேஜ்மெண்ட்டுக்கிட்ட இருந்திருக்கு. கான்வாய் மாதிரி ஒரு ஆளை ட்ராப் பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு ஓப்பனிங் ஸ்லாட்டுக்கு இவரை கொண்டு வந்து இறக்கிறதுங்கிறது ரொம்ப தைரியமான ஒரு முடிவு தான். ரொம்ப நல்லா ஆடினார். ஆரம்பம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது அவருக்கு. இந்த டெபு வந்து பியூட்டிஃபுல் டெபுன்னு சொல்லுவேன் நான். பெரிய சைஸ் ஸ்கோர் இல்லாட்டா கூட நல்ல டெபு. அப்படியே ட்ராப் பண்ண பிளேயரை பற்றியும் சொன்னாங்களா? அது வந்து கொஞ்சம் இட் வாஸ் ரவுண்ட் த கார்னர். நம்ம எதிர்பார்க்கல. நான் ஆக்சுவலாக அதை அந்த அஸ்வின் ட்ராப் பண்ணதுங்கிறது இட் வாஸ் ரவுண்ட் த கார்னர். பட் தப்பு ஒன்றும் கிடையாது. எவ்வளோ பெரிய பிளேயராக இருந்தாலும் சரி, கொஞ்சம் ஆஃப் கலருங்கிறது எப்போவுமே இருக்கும். அந்த மாதிரி ஆஃப் கலர் இருக்கும்போது ஒரு சின்ன பிரேக் கொடுத்துட்டு ஒரு 1 or 2 மேட்சஸ் ட்ராப் பண்ணிட்டு வரும்போது கொஞ்சம் அவங்களுக்கும் வந்து தே வில் ஹாவ் சம் டைம் டு ரீதிங்க் அண்ட் டூ எ லிட்டில் பிட் ஆஃப் ஹோம்ஒர்க். அவங்க போலிங்கில் அவங்க சில புது வியூகங்கள்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நல்லா ஒரு பேட் மூவ்னு சொல்ல மாட்டேன், நல்ல மூவ் தான். பட் எதிர்பார்க்காத மூவ். நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு மூவ் அஸ்வின், எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு மூவ் திரிபாதி. பட் ஆனால் அவருக்கு கண்டினியூஸாக வாய்ப்புகள் கொடுக்கும். அதாவது திரிபாதிக்கு எப்படி சான்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, இனிமேல் இந்த பக்கம் தலை வச்சு படக்கூடாது அப்படிங்கிற லெவல் வரைக்கும் தள்ளி கொண்டு போய் விட்டுணுன்னு பார்க்குறாங்க. அவ்வளோதான். ஏன்னா இப்போ நடுவில் வந்து ஒரு 1 or 2 மேட்சஸ் கொடுத்து ஃபெயில் ஆகிட்டு ட்ராப் பண்ணிட்டாருன்னா அவர் மறுபடியும் வரதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன நப்பாசை நம்ம மனசில் கூட இருக்கும்ல. அந்த மாதிரிலாம் இல்லாமல் இதோட முடிஞ்சாமல் அப்படிங்கிற மாதிரி அந்த சுச்சுவேஷன் வரைக்கும் தள்ளி கொண்டு போயிட்டு கதவை திறந்து வெளியே அனுப்பிட்டு டக்குன்னு டோரை லாக் பண்ணிட்டு வராது இந்த பக்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லணுங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. அதாவது திருப்பதி அண்ட் விஜய் சங்கர் மாதிரி ஆளுங்களெல்லாம் திட்டுறதுக்குன்னு வந்து தமிழில் வார்த்தை இல்லாமல் இன்னொரு லாங்குவேஜ்லேருந்து கடன் வாங்கி திட்டணுன்னாரு என் ஃப்ரெண்டு குருன்னு ஒருத்தர். அவர் எப்படிங்க நல்லா எப்படி இருக்கு அவங்க பர்ஃபார்மன்ஸ் கேட்டபோது, சார் தமிழில் திட்டத்துக்கே வார்த்தை இல்லை சார், நான் அதர் லாங்குவேஜ்லாம் தேடிட்டு இருக்கேன் சார், கடன் வாங்கி திட்ட போகிறேன் அப்படின்னாரு. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இதை விடலாம் சான்ஸ் கிடைக்காதுங்க. இது வேணால் சிஎஸ்கே மாதிரி ஒரு டீமுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைச்சி கண்டினியூஸாக ஃபெயில் ஆகி இந்த டீமை வந்து அதில் பாதாளத்துக்கு தள்ளுற மாதிரியான
ஒரு பர்ஃபார்மன்ஸை பண்ணுறதுங்கிறது ரிடிகுலஸ். இவங்கெல்லாம் தே ஹாவ் டு ஆப்ட் அவுட்டுங்கிறேன். நான் வந்து அவங்களா சொல்லணும். அந்த டீம் மேலே உண்மையான அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால், ஐயா எனக்கு சரியாக வரல, எனக்கு ஒரு 2 3 மேட்ச் பிரேக் கொடுங்க, நான் அப்புறமா பார்த்துக்கிறேன், எனக்கு தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு மேனேஜ்மெண்ட்டுக்கிட்ட உட்காந்து பேசணும் அவங்க. அதெல்லாம் இல்லாமல் எப்போ பார்த்தாலும் சான்ஸ் கொடுக்கும்போது உள்ளே எடுத்துக்க வேண்டியது, ஆனால் வழிய வேண்டியது, எத்தனை தடவை அங்கே பார்த்துட்டு இருக்க முடியும்? இது வந்து ஒரு டீம் மேனேஜ்மெண்ட்டை எப்படி அதை டாலரேட் பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியல. ஃப்ளெமிங் மாதிரி ஆட்கள்லாம் வந்து எவ்வளோ தாங்க லாங் ரன் கொடுக்குது? லாங் ரன்னுனா லாங் ரன்னாக இருந்தால் அது எப்படிங்க? அதுக்குள்ளே டோர்னமெண்ட்டே முடிஞ்சிடும். வெரி குட். அதோட அவங்க முடிவுக்கு வருவாங்கங்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. திரிபாத்தியை பற்றி நிறையா நெகட்டிவ் விஷயமா பேசணும். ஒரு பாசிட்டிவ் விஷயமா நேற்றுக்கு மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு கேட்ச், எக்ஸலண்ட் கேட்ச் ஒன்று பிடிச்சாரு. மார்வலஸ் கேட்ச், அன்டவுட்டட்லி எக்ஸலன்ட் கேட்ச். யூஸ்வலாக மற்ற வேற ஏதாவது ஃபீல்டர் இருந்தால் போயிருக்க கூட மாட்டாங்க அந்த கேட்சுக்கு. ஷேக் ரஷீத் கூட ஒரு கேட்ச் அதே மாதிரி தான் போய் ட்ராப் பண்ணார். ட்ராப் பண்ணிட்டார் பாவம். அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த மாதிரி இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நேற்று ஆரம்பமே அது ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே அந்த திரிபாத்தி கேட்ச் அமைஞ்சும் போது நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சுது. அந்த அந்த அதோட பாடி லாங்குவேஜ், அவங்க கிட்ட இருந்த அந்த இன்டென்ட், அந்த அக்ரெஷன் எல்லாமே தெரிஞ்சது. அந்த ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே வெளிப்பட்டுது. அதுவே ஒரு பெரிய பாசிட்டிவ் சைன். இவ்வளோ நாள் வந்து என்னமோ ஒரு டெட் பாடி கையில் என்னமோ வெத்தலைப்பா கொடுக்குறதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் இருந்தது இவங்களோட மூவ்மெண்ட் பூராவே. ஆனால் நேற்றுக்கு வந்து நல்ல அந்த வைப் இருந்தது, அவங்கக்கிட்ட ஒரு பாசிட்டிவிட்டி நல்லா தெரிஞ்சுது. ஃபர்ஸ்ட் ஓவர்லேன்னா அதில் இது மாதிரி ஒரு கேட்ச் ஒன்று எடுத்தார் அவர் திரிபாத்தி. அதுலேருந்து அந்த 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 சூடு நல்லா பிடிக்க ஆரம்பிச்சது. மார்வலஸ் கேட்ச், ஃபுல் கிரெடிட் டு ஹிம். அன்ஷுல் காம்போஜ் ஒரு பேய் ஃபார்மில் இருக்கிற ஒரு பேட்டரை எல்பி எடுத்தார். அப்பா அது வந்து அதுவும் டிஆர்எஸ்ல எடுத்தார். அதை சொல்லுங்க. அம்பையர் வந்து நாட் அவுட் கொடுத்தாரு. அதுக்கு ரவுண்ட் த விக்கெட் போடுறதுல இருக்கிற அட்வான்டேஜ். நம்ம ஆகாஷ் தீப்பை பற்றி நான் அடிக்கடி பேசுவேன். ஆகாஷ் தீப்போட ரவுண்ட் த விக்கெட் போலிங் சூப்பராக அமையுது அவருக்கு. இந்த பால் வந்து உள்ள வரது வந்து அதுவும் லெஃப்ட் ஹேண்டருக்குள்ள இடுப்பில் ஏற்றுறதுங்கிறது பியூட்டிஃபுல்லாக வருதுன்னு நான் சொல்லிட்டு இருப்பேன். பட் அது டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் லிமிடெட் ஓவர்ஸ் கிரிக்கெட்டில் வந்து ஒரு சும்மா இப்படி ஒரு கிளிப் ஒன்று மாட்டிச்சுன்னா ஆறு போயிடும். 2 ஷாட்டு மாட்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, 4 பால் பிரமாதமாக நீங்கள் போட்டால் கூட 2 பால் மாட்டிடுச்சுன்னா ஒரு ஓவர் 12 ரன் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப டெலிகேட்டான ஒரு ஆங்கிள் அது. பட் அந்த பையன் 24 வயசு பையன், என்ன கான்ஃபிடன்ஸ் இருக்கும் பாருங்க. போட்டு அதுவும் கத்தி கதறி தோனியை வந்து சிரிக்கிறாரு. அந்த டிஆர்எஸ் கேட்கும்போது, எடுக்கணுமான்னு கேட்கும்போது சிரிச்சுட்டு ஓகேன்னு சொல்லிட்டு எடுத்தது ப்ரூவ் பண்ணார். ஜெயிச்சார் அந்த கேஸில் அவர். ஜடேஜா ரொம்ப நாளாக விக்கெட்லெஸ்ஸாக இருந்தார். அஸ்வினை ட்ராப் பண்ணாங்க. அந்த இடத்த எப்படி ஃபுல்ஃபில் பண்ணார்? மிச்சல் மார்ஷோட விக்கெட்டை எடுத்துக்கிட்டா, மெயின் விக்கெட்டு நல்லா பண்ணார். ஜடேஜாவோட குவாலிட்டியை பற்றி நம்மளுக்கு எப்படிங்க என்ன பேச முடியும்? நம்ம அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ கொஞ்சம் ஃபார்மில் இல்லை, கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு ரப்சர்டாக இருக்குது அவரோட பர்ஃபார்மன்ஸுங்கிறது தான் நம்மளுக்கு வருத்தமான ஒரு விஷயமா இருந்தது. தவிர நீங்கள் நேற்று கூட ஆரம்பம் வந்து அவர் நல்லா ஆரம்பிக்கல. அதுக்கப்புறம் அவர் செட்டில் ஆனார். அந்த ரிதம் அதுக்கப்புறம் தான் அவர் வந்து செட்டில் ஆச்சு. மேபி சைக்கலாஜிக்கலாக அட் த பேக் ஆஃப் ஹிஸ் மைண்டு நம்மளோட அந்த பார்ட்னர் இல்லையே, நம்ம வி ஹாவ் டு ரைஸ் அவர் லெவல் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சில சமயத்தில் அந்த மாதிரி தோணும். நம்மளே யோசிக்காட்டா கூட நம்ம மனசுக்குள்ளே பை இன்வாலண்ட்ரியாக பின்னாடி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஏறும். நம்ம தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. அதோட வெளிப்பாடாக கூட இருக்கலாம். ரொம்ப நல்லா போட்டார். அந்த 2 விக்கெட் வந்து ரொம்ப ரொம்ப குரூஷியல் விக்கெட். அது யங்கஸ்ட் கேப்டன் விக்கெட் கீப்பர் ஒரு ரன் அவுட் கீப்பிங்கில் பண்ணார். அவர் வந்து என்ன ஒரு 43 வயசா? எனவே நம்ம 23 வயசா? 23 வயசா 43 வயசானே தெரியலங்க. நம்பவே முடியல. அந்த மாதிரி ஒரு ஆளுக்கு அஜிலிட்டிங்கிறது பிஹைண்ட் த ஸ்டம்ப்ஸ் இருக்க முடியுமா? அந்த மாதிரி அதோட இல்லாமல் அந்த டெக்னிக்கல் திங்கில் அவர் நிற்கிறது, எந்த ஒரு ஏரியாலையும் அந்த 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 கோடு லக்ஷ்மண் ரேகான்னு சொல்லி அந்த கோடை தாண்டாமல் இருக்கிறது. பர்டிகுலர்லி ஒரு ஸ்டம்பிங்க்கு 10,000 தடவை பார்த்தாங்க தேர்ட் அம்பையர் ஆயுஷ் பதோனி. ஆமாம், பதோனியோட ஸ்டம்பிங்க்கு என்ன திருப்பி பார்க்குறாங்க. ஏன்னா அந்த ஸ்டம்போட லைனுக்கு முன்னாடி க்ளவ் இருக்கா, அந்த பாலை ஸ்டம்பில் லைனுக்கு முன்னாடி கேதர் பண்ணுறாரான்னு பார்க்குறதுக்காக மறுபடியும் பார்க்குறாங்க. கரெக்டாக ஒரு நூல் பின்னாடி பண்ணுறாருங்க. அது அந்த அந்த டைமிங்கு, அந்த ரஷ் ஆஃப் பிளட்டு இப்படிங்கிறதுக்குள்ளே முடிகிற ஒரு விஷயம். அதில் கூட அந்த 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 தன்னுடைய எல்லைக்குள்ளே நிற்கக்கூடிய அளவுக்கு ஒரு கண்ட்ரோல் அவர்கிட்ட இருந்த கண்ட்ரோல். என்ன அவர் வந்து மனுஷனா என்னன்னே தெரியல. அதோட வெளிப்பாடு தான் ஏக்நாத் ஸ்டேடியத்தில் லக்னோவில் ஃபுல்லாக மஞ்சள் டாஸ் வின் பண்ண உடனே அவர்கிட்ட முதல் கேள்வி, உங்கள் மஞ்சள்லாம் இங்கே வருவாங்கன்னு கேட்குறாரு முரளி கார்த்திக். ஏன்னா ஐ எம் பிளஸ்டுங்கிறாரு அவர். அந்த மாதிரி அப்படி ஒரு ஆரவாரம், அப்படி ஒரு சப்போர்ட் அவருக்கு. ஒய் நாட்?
ஏன் இருக்கக்கூடாது? இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு ஏன் இருக்கக்கூடாது? ஏன்னா ஆயுஷ் பதோனிக்கு அதுக்கு முன்னாடி தான் பார்த்தோம், நோ பால்ல ஒரு கேட்ச். அதுக்கப்புறம் எல்பிடபிள்யூக்கு ரிவ்யூ எடுத்து அதுவும் மிஸ் அவுட் ஆச்சு. அதுக்கப்புறமா ஒரு ஆயுஷ் பதானி வந்து எல்எஸ்ஜியோட விஜய் சங்கர். ஒரு ஒரு இன்னிங்ஸ் ஆட வந்தால் ஒரு 3 வாழ்க்கையோட தான் வருவாங்க. அந்த மாதிரி நேத்திக்கும் அதே மாதிரி தான் நடந்தது. அதோட இல்லாம 27 கோடி நேத்திக்கு நல்லா வேலை செஞ்சிருக்கா. உருண்டு புரண்டாரு, என்னெல்லாம் பண்ணாரு, ஒற்றை மண்ணு தான் ஓட்டிச்சு, ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. என்னை கேட்டால் அவர் வந்து இன்னும் கொஞ்சம் அவரோட ஸ்பேஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கணும், கியர் குயிக்காக மாற்றிருக்கணும். ரொம்ப லேட்டாக தான் 17-18வது ஓவரில் தான் ஆரம்பித்தாங்க. அது வரைக்கும் இந்த மேட்ச் வாஸ் டோட்டலி இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் சிஎஸ்கே. ஸோ அது வரைக்கும் தோனியோட கேப்டன்சியும் அவரோட ஃபீல்ட் செட்டிங்கும், அது வரைக்கும் சிஎஸ்கேவோட போலிங் அந்த ஃபீல்ட் செட்டிங்க்கு ஏற்ற மாதிரியான ஒரு டிசிப்ளின்டு போலிங்கும் கண்கொள்ளா காட்சியாக இருந்தது, பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அந்த மாதிரி இருந்ததை லாஸ்ட்டில் வந்து வேறு வழி கிடையாதுடா, இப்போவாது நான் முழிச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு அவரே மூஞ்சில் தண்ணியை தெளித்து தூக்கத்தெல்லாம் கலைச்சி திடீர்னு வந்து ஒரு ஆக்ரோஷமாக 2-3 ஷாட்லாம் ஆடினார். இன்னும் ஆடி இருக்கணும் பெரிய, இன்னும் அட்லீஸ்ட் ஒரு தேவர் டெஃபினெட்லி ஷார்ட் ஆஃப் 15-20 ரன்னு. இந்த எல்எஸ்டியை பொறுத்த வரைக்கும் நான் திருப்பி ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்கேன், நம்மளோட பேனலில் கூட நான் சொல்லியிருக்கேன், அவங்கக்கிட்ட போலிங் இல்லை. ஷார்துல் தாக்கூர் ஒரு அன்சோல்டு பிளேயரை எங்கேயோ தேடி கண்டுபிடிச்சி ஒரு பின்லேருந்து வெளியே எடுத்து வந்தாங்க. அவனுக்கு ஒரு இதை கொடுத்து பண்ணாங்க. திடீர்னு பார்த்தா 12 விக்கெட் ஆண்டவன் அருளில் கிடச்சிது. அது லெவலர் இருக்கார்ல, அது வந்து எல்லாத்தையும் ஈடு கட்டுறவர் வந்து இன்றைக்கி கொடுத்து 19வது 17வது ஓவர் 19வது ஓவரில் முடிச்சிட்டாரு அதை. ஸோ அந்த மாதிரி அவங்ககிட்ட போலிங் கிடையாது. அந்த திக்வேஷ் ரத்தியை வச்சு தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஷார்துல் தாக்கூர் அவரோட லிமிட்டேஷன் என்னங்கிறது இன்றைக்கி நல்லா தெரிஞ்சு போச்சு நேற்று மேட்ச்சில். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட போலிங் கிடையாது. இந்த போலிங் இல்லாத காரணத்தினால நான் மறுபடியும் சொல்கிறேன், அவங்க எவ்வளோ ரன்னு அடிக்கணுமோ அதோட ஒரு 15-20 ரன் அவங்க கூட அடித்தாதான் அதை அவங்க அந்த மேட்சை அவங்க ஜெயிக்க முடியும். அந்த மேட்ச்சில் அவங்க வந்து ஒரு ஈடுபாடை காட்ட முடியும். இல்லைன்னா இவ்வளோ தான் நடக்கும். நேற்று பாருங்கள், அவங்க அடிக்க வேண்டிய ஸ்கோரே அடிக்கலை. அடிக்க வேண்டிய ஸ்கோரே வந்து அவங்க போன லெவலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 175-180 கிட்டே நெருங்கி இருக்கணும். ப்ளஸ் ஒரு 10 ரன் 15 ரன் அடிக்கணும்னு நான் சொல்கிறேன். கிட்டத்தட்ட 190 வந்திருந்தால் தான் நேற்று அவங்க ஜெயிச்சிருக்கலாம் கம்ஃபர்டபுளாக. அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன். அதனால் அவர் பந்த் ஆடினார், ஓகே ஆடினார். அவரோட கேப்டன்சியை குறிப்பாக பேசியே ஆகணும். நிறையா பேசிகிட்டு இருக்கும், பவுலிங் வீக்காக இருக்குது, அவரும் ஃபார்மில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. நேத்திக்கு பார்த்தீங்கன்னா எய்டன் மார்க்ரம் இடையில உள்ள புகுத்தி எடுத்துகிட்டு வந்தார். 4 ஓவர் 25 ரன்னு. ரச்சின் ரவீந்திரா விக்கெட்டை எடுத்து கொடுத்தாரு. அவர் ஓவரை பேட்டிங்கில் இன்டென்ட்டை காமிக்கவே முடியல யாராலையுமே, அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக போட்டார். அதை எப்படி பார்க்குறீங்க? கிட்டத்தட்ட 6 மேட்சாக அவர் வந்து பவுலிங்கே போடல, நேத்திக்கு தான் போட்டிருக்காரு அவர் குறிப்பாக. கரெக்ட், அவர் ஃபுல் கோட்டா அதுவும். ஸோ நீங்கள் சிஎஸ்கே கிட்டேருந்து படித்த பாடம் அது. நேத்திக்கு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவோட ஸ்பின்னர்ஸ் பிரமாதமாக போட்டாங்க. ஸோ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது சிஎஸ்கே கிட்டேருந்து அவர் எடுத்த பாடம் நான் சொன்னேன் இல்லையா, அது எப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். சிஎஸ்கே கிட்ட 2 ஸ்பின்னர்ஸ் தான் மேட்ச்சை பொறுத்த வரைக்கும். அந்த 2 ஸ்பின்னர்ஸும் சேர்த்து அவங்க வந்து 7 ஓவர் போட்டிருக்காங்க. ஒரு பவுலருக்கு வந்து 1 ஓவர் ஷார்ட் இருந்தாங்க. அதனால் 7 ஓவர் போட்டிருக்காங்க. இந்த 7 ஓவரில் தே கன்சீடர் 37 ரன்ஸ், 37 ரன் கொடுத்தாங்க 7 ஓவரில். எவ்வளோ ஆச்சு? 5.2 ஆடு, 5.2 கிட்டத்தட்ட வரும்னு வச்சுக்கோங்களேன் பெர் ஓவர். எவ்வளோ பெரிய இது பாருங்கள், அது பெரிய அந்த மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லணும் ஸ்பின்னர்ஸை. இதை பார்த்து ஹி டுக் அ லீவ் அவுட் ஆஃப் இட். பந்து நீங்கள் பின்னாடி வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட இருந்த 2 ஸ்பின்னர் தவிர இன்னொரு ஸ்பின்னரை ஃபுல்லாக யூஸ் பண்ணார். அது ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக பண்ணார். அது 11 ஓவர் போட்டிருக்காங்க 3 ஸ்பின்னர் சேர்த்து. 66 ரன் கொடுத்துருந்தாங்க. 11 பவுலர் 66 ரன் கொடுத்துருந்தாங்க. அட் த ரேட் ஆஃப் 6 ரன்ஸ் பெர் ஓவர். பியூட்டிஃபுல்லாக பண்ணாங்க. அந்த 2 இவங்க கிட்ட நம்ம இதுதான் ஒரு கேப்டன்சிங்கிறது. அந்த கேப்டன்சிங்கிறது எப்படின்னா, நம்மளுக்கு இது முடியும் அப்படின்னு இருக்கிறத விட நம்மளுக்கு முன்னாடி ஒன்று இருக்கிறத பார்த்து கற்றுக்கணும், இமீடியட்டாக கற்றுக்கணும். அந்த இடத்துல அந்த பந்து பண்ணது ரொம்ப நல்லா பண்ணார். அதை பொறுத்த வரைக்கும் பந்தோட கேப்டன்சி வந்து ரொம்ப நல்லா இருந்தது. சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவான விஷயமா இந்த மேட்ச்ல என்ன பார்க்குறீங்க இந்த வெற்றிக்கு? சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் எது அவங்களுக்கு ஜெயிச்சு கொடுத்துருக்குன்னு கேட்குறீங்களா? அவங்களோட ஒரு பாயிண்ட் இப்போ ஜெயிச்சு கொடுத்த ஒரு விஷயம் நீங்கள் சொன்னீங்கன்னா தோனியோட கேப்டன்சி. தோனியோட கேப்டன்சி நான் சொல்லுவேன். திருப்பி நம்ம வந்து தோனியை பற்றியே பேச வேண்டிய அவசியம் இருக்குது. காரணம்னா அவர் அந்த மனுஷன் பண்ணுறாரு, வேறு வழி இல்லை. அதனால் அவரோட கேப்டன்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஏரியாலையும் எல்எஸ்ஜி வந்து மேலே போவாங்கன்னு இருக்கும்போது பிடிச்சி இழுத்தார். எக்ஸப்ட் கடைசி 2-3 ஓவர்ஸை தவிர பிடிச்சி இழுத்தார். அதே மாதிரி தோனி
அவர் முதுகில் இருக்கிற நம்பர் 7. அவருக்கு எத்தனை வயசா என்ன வயசாச்சு? 43. கூட்டினா 7. நீங்கள் வந்து அவர் வந்த நம்பர் என்ன? 5. 5 டவுன் நம்பர். 5th down. 5th டவுன்னா நம்பர் என்ன? 7. 7. நேற்று எல்லாமே 7 7 அமைஞ்சது அவருக்கு. நல்ல ஒரு ஏழுமலையானோட அருள் இருந்தது நேற்றுக்கு. என்னையே கேள்வி கேட்டுறீங்க, சொல்லுங்க. என்னையே கேள்வி கேட்டு வாங்குறீங்க, சொல்லுங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தது. அதோட தோனியோட 7 மயமா நேத்தி. ஆமாம் 7 மயம். அது மாதிரி இருந்ததுனால அவர் தோனியோட கேப்டன்சிக்கே ஃபுல் கிரெடிட் கொடுக்கணும். அவரோட பேட்டிங் வந்து நின்று ஆடினதுக்கு கிரெடிட் கொடுக்கணும். இருந்தாலும் அவருடைய பேட்டிங் வந்து பழைய தோனியை பார்க்க முடியல. அந்த பழைய தோனியோட பேட்டிங் இல்லை. அவர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. பால் எட்ஜ் எடுத்துன்னு பின்னாடி 2 4 போய் அவர் காப்பாற்றிச்சு. அந்த மாதிரிலாம் இருந்தது. நம்ம எப்படி விக்கெட் கீப்பிங்கையும் கேப்டன்சியை பற்றி பேசும்போது அவ்வளோ பயண்டாக தோனியை பற்றி பேசினேனோ அந்த மாதிரி அவரோட பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி பேச முடியல. ஸ்ட்ரகிள் பண்ணுறது நல்லா தெரியுது. எல்எஸ்டியை பொறுத்த வரைக்கும் என்ன தவறு செஞ்சாங்க நேற்றுக்கு மேட்ச்ல? இது ஒரு நல்ல கொஸ்டின். கரெக்டாக ஒரு பின் பாயிண்ட் பண்ணி சொல்லணும்னா 16வது ஓவர் எண்டு. இப்போ நியூ ரூல் படி பால் மாற்றுறாங்க. ஆமாம், புதுசாக ஒரு பால் வருது. என்ன பால் அது? புதுசாக வருது. அது பெட் பால் இல்லை. பின்னாடி இருந்த இந்த செகண்ட் இன்னிங்ஸும் போது நிறைய டியூஸ் இருந்ததுனால பாலில் வந்து பெட் ஈரம் இருந்தது. அதனால ஸ்பின்னர்ஸுக்கு பாலை கிரிப் பண்ண முடியல. பிஷ்னாயோட கூட சரியாக இறக்க முடியல பால். அந்த மாதிரி கொஞ்சம் தவிச்சார் அவர். அது தெரிஞ்சுது. ஆனால் 16வது எண்டில் புது பால் வருது, ட்ரை பால். அந்த பால் இருக்கும்போது 17வது ஓவர் ஷார்துல் தாக்கூர் கிட்ட பாலை கொடுத்து மேட்சை விட்டுட்டார் கோட்டை. இதுதான் டேர்னிங் பாயிண்ட். அதில் கூட அவர் ஒரு பாடம் கற்றுக்காம 19வது ஓவரும் ஷார்துல் கிட்ட கொடுத்து இதுதான் இது என்ன ஆகும் அப்படின்னா ஏற்கனவே இருந்த பர்ஃபார்மன்ஸு இந்த பர்ஃபார்மன்ஸுக்கு டெம்ப்ட் ஆகும். அதை வச்சுட்டு நீங்கள் ஏற்கனவே ஜெயிச்சு கொடுத்ததை வச்சுட்டு இந்த மேட்ச் தோத்தீங்க அப்படி சொல்லணும் அது. ஸோ நீங்கள் வந்து அவர்கிட்ட கொடுத்த அந்த 2 ஓவர், அதுவும் 17வது ஓவர் ட்ரை பாலை பிஷ்னாய்க்கு ஒரு ஓவர் இருக்கும்போது பிஷ்னாய் கிட்ட கொடுக்காம ஷார்துல் கிட்ட கொடுத்தது தான் டேர்னிங் பாயிண்ட். அது பர்டிகுலர்லி என்ன காரணங்கிறதையும் சொல்கிறேன் நான். தோனி வந்து ஸ்பின்னுக்கு வீக்கு. ஸ்பின்னில் கொஞ்சம் வல்னரபிள். பேசுனா அடிச்சுடுவார், தூக்கி வெளியே அடிக்கிற ஆள். அப்படியே ஆப்போசிட் நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பின்னு போட்டால் வெளியே அடிக்கிற ஆள் சிவம் துபே. பேஸ் வந்து அதுவும் ஷார்ட் பீஸ் போட்டால் மூஞ்சில் நெஞ்சு ஆடி தடவுற ஒரு ஆள். ஆமாம், இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் அமைஞ்சு போச்சு. இந்த மாதிரி அமைஞ்ச காம்பினேஷன் வந்து சிஎஸ்கேக்கு ரொம்ப சூட்டபிளாக இருந்தது. அவங்க எல்எஸ்டிக்கு அது அகைன்ஸ்டாக போயிடுச்சு. காரணம் என்னென்னா இந்த சுச்சுவேஷனில் ஷார்துலை கொண்டு வந்து சிவம் துபே விக்கெட் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாரா, இல்லை பிஷ்னாயை கொண்டு வந்து தோனி விக்கெட் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாராங்கிற டைலமாவில் போய் சிக்கிட்டார் அவர். அந்த மாதிரி சிக்கிட்டு அவர் எடுத்த டெசிஷன் வந்து அவருக்கு அகைன்ஸ்டாக போயிடுச்சு. ஷார்துல்ல எடுத்த அவர் கொடுக்கணும்னு நினச்ச அந்த டெசிஷன் அந்த டீமுக்கு அகைன்ஸ்டாக போயிடுச்சு. இதுதான் டேர்னிங் பாயிண்ட். இந்த இடத்துல மிஸ் அவுட் பண்ணிட்டாங்க. சிஎஸ்கே ஒரு பெரிய பிளெஸிங் அது அந்த மாதிரி அமைஞ்சது 2 பேரில். அதுவும் அந்த ஷார்துல் வந்த உடனே தோனி வந்து பெருசாக அவர் அடிக்காமல் ஒரு சிங்கிள் எடுத்துகிட்டு அந்த எண்டு போக தயாராக இருக்கிற ஒரு ஆளுக்கு ஃபுல் டாஸ், அதுலேயும் நோ பால் ஆன் த லெக் ஸ்டம்ப். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளாட்டரில் வச்சு கொடுக்குற மாதிரி ஒரு ஒரு போலிங் போட்டார்னா ஒன்றும் பண்ண முடியாது. தூக்கி வெளியே அடிக்கிற ஆள் அவர். அந்த போலிங்கை ஈவன் நீங்கள் சிவன் துபைக்கு போட்டிருந்தா கூட அவர் அந்த அளவுக்கு அடிச்சிருக்க மாட்டார். அப்படி நீங்கள் பிஷ்னாயை கொண்டு வந்திருந்து அந்த இடத்துல சிவன் துபை ஃபேஸ் பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, 3 பாலில் விஷயத்தை முடிச்சுட்டு போயிருப்பார் அவர். அப்போ தேவை வந்து கடைசி 2 ஓவரில் 25 ரன் தானே தேவை. அப்படி இருந்த சுச்சுவேஷனை தூக்கி கொடுத்துட்டாரு. நான் ஒரு ஃபைட் இல்லாமல் பண்ணிட்டாரு ஷார்துல். ரொம்ப வருத்தமாக இருந்தது சார். இப்போ ருத்ராஜ் வந்து ஆப்டோயிட் ஆகிட்டாரு, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அவருக்கு மாற்றா யார் வருவாங்க, யாரை எடுக்க போகிறாங்க, எடுப்பாங்களா மாட்டாங்களான்னு நிறையா கேள்விகள் இருந்த ஒரு இடத்துல ஆயுஷ் மாத்ரேன்னு ஒரு பிளேயரை வந்து நிறையா பேசப்பட்டுட்டு இருந்தது. இதுக்கு முன்னாடிலாம் கூட பேசிகிட்டு இருந்தாங்க. அவரை வந்து இப்போது மிட் சீசனில் எடுத்திருக்காங்க. டேலண்ட் ஸ்கவுட்டில் வந்து அவர் பெர்ஃபார்மன்ஸும் பண்ணி காமிச்சிருக்காரு. ஒரு மும்பை சேர்ந்த ஒரு பிளேயர் அவர். அவரை எடுக்கிறாங்க. அவரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது எந்த அளவுக்கு புதிய வரவாக இருக்கும், எந்த அளவுக்கு இதுக்கப்புறம் சிஎஸ்கேக்கு எப்படி கை கொடுக்கும் இந்த வரம்? அவர் வந்து அவரை பற்றி அதிகமாக நிறைய பேர் பேசுகிறாங்க. ரொம்ப நல்ல எக்ஸலண்ட் பேட்ஸ்மேன், பெரிய ஃப்யூச்சர் இருக்கிற ப்ராஸ்பெக்ட்டுன்னு. நம்ம நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல, அவர் பார்த்ததில்ல, அவர் ஆளே பார்த்தது கிடையாது. ஈவன் டிவியில் கூட பார்த்தது கிடையாது.
வரட்டும், இந்த வரவு நல்வரவாகட்டும். பட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஷேக் ரஷீதோட கிளிக் ஆகிட்டார் ஓப்பனிங். இப்படி இருக்கும்போது அவர் வரவருக்கு உடனே உள்ள என்ட்ரி கிடைக்குமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். ஒருவேளை இவர் இன்னொரு மேட்ச் ஷேக் ரஷீத் ஆடி ஒரு 50-60 அடிச்சிட்டாருன்னு வைங்க, அவர் சாலிடாக அந்த இடத்த பிடிக்கிற சான்ஸ் இருக்குது. அதான் 2 பேரை வெளில தள்ளி கதவை சாத்த வரேன் வேண்டியது. அதுக்கு வரேன், பின்னாடி வரேன். அப்படி வர பட்சத்தில் ஓப்பனிங் போயிட்டு பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிற ஷேக் ரஷீதை நீங்கள் அன்னெசரியாக கீழே இழுப்பீங்களா? அந்த ரிஸ்க் எடுப்பீங்களா? அவர் எல்லாம் ஓப்பனிங்கே இருக்கட்டும்னு விடுவீங்களா? அப்படி அவர் ஓப்பனிங்கே இருக்கட்டும்னு விட்டீங்கன்னா, இந்த மாத்திரையை வந்து ஓப்பனர் அவரை கொண்டு வந்து தேவையில்லாமல் நீங்கள் மிடில் ஆர்டரில் இறக்க போகிறது இல்லை. ஸோ அந்த பையனுக்கு இப்போ இம்மிடியேட்டாக சான்ஸ் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்குது எனக்கு. பட் ரொம்ப சின்ன பையன், இருக்கட்டும், கொஞ்ச நாள் ஆகட்டும், பெரிய பெரிய தோள்களோட அவன் தோல் உரசட்டும், அதனால் அந்த அனுபவம் வரட்டும் ட்ரெஸ்ஸிங் ரூமில், அதையும் பார்க்கலாம். அப்புறம் அந்த கதவை மூடுறதை பற்றி வந்தீங்கள்ல, அது கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். இந்த திரிபாதி அந்த விஜய் சங்கர் எல்லாம் உள்ள வச்சுட்டு அர்த்தமே கிடையாது. கூட மறந்துட்டீங்க. கூட தான் இல்லையே பாவம், ஏற்கனவே கதவை மூடி வச்சுருக்காங்களே. சரி. அவர் இல்லாத ஒரு ஆள் எதுக்கு பேசணும்? இருக்கிற 11லேருந்து நாளைக்கு வந்து ஒருவேளை இவங்களை எதுவுமே பண்ண முடியல, டீம்லேருந்து எடுக்கவே முடியாதுன்னு இருந்தால், சரிப்பா நீ டீம்லேருந்து எடுக்க வேண்டாம், 9 பேர் வச்சு விளையாடு. அது கூட இன்னும் கொஞ்சம் ரன்னு வரும் உனக்கு. ஏன்னா இவங்க போயிட்டு உள்ள ஆக்குப்பை பண்ணுற நேரத்தில் பின்னாடி ஒரு 10 ரன் வந்தானா கூட ஒரு 2 சுற்றிட்டு ஒரு 8 ரன் வரும். அதனால் நீங்கள் வந்து 9 பேரோட ஆடுங்க, பரவாயில்லன்னு சொல்லலாம். திஸ் இஸ் அ ஹை டைம். த கேட் டோர் ஷுட் பி க்ளோஸ்ட் அண்ட் ஷட் ஃபார் திரிபாதி அண்ட் விஜய் சங்கர் ஃபார் எவர். ஓகே சார், பார்க்கலாம். இந்த மேட்சை பற்றின டீட்டெயில் அனலைஸ் கொடுத்தீங்க நீங்கள். நல்லா இருந்தது. ஒரு 5 தோல்வியிலேருந்து வந்து ஒரு வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க. இதை தொடர்ந்து அடுத்தடுத்த வெற்றியும் பதிவு பண்ணுவாங்கன்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ரசிகர்களோட ஆவலாகவும் இருக்காங்க. ஸோ பார்க்கலாம் சார், அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி உங்கள் கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஈஸ்வர்.